கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால ஆராதனைக்கு வருகிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்து போன நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்க கைக்கொள்ள கீழ்ப்படிய ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவெளியில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Book of Hosea, chapter 14, verse 5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பட்சிக்கிற அக்னியா இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் பனியை போல் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலர்கள் என்றால் யார் என்று இந்த காலவெளியில் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அதுக்கு பின்னுள்ள வார்த்தைகள் நிறைய ஆஸ்வாதமான வார்த்தைகளை சொல்லப்படுகிறது. அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்தபோது அவர்கள் கீழ்ப்படியாததுனால எத்தனை பேர் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களோ அத்தனை பேரும் மாண்டு போனாங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருந்தார். காரணம், அவர்கள் சரியான இஸ்ரவேலராய் தன்னை ஒப்பு கொடுக்காதனால, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால சொந்த ஜனம் என்று பார்க்காதபடி வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் தேவ பிள்ளைகளாய் இருந்தும் ஆண்டுடைய வழியில நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு பகலிலே அவர் பனியை போல் இருக்கிறார், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். மலருகிற வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, வேரூன்றி நிற்கிறது. தொடர்ந்து சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஆண்டுடைய வருகை நாட்களில் நம்ம காணப்பட்டாலும் ஒரு நல்ல இஸ்ரவேலருக்குரிய குணங்கள் என்னென்னு சொல்லி அவங்க அப்படி இருக்க வேண்டும் என்று முதல் 4 வசனங்கள்ல ஓசியா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை அப்படி விசுவாசிக்கிறாங்க. அவர் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பார் அப்படின்னா, கீழ்ப்படுகிற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற இஸ்ரவேலருக்கு அவர் பனியை போல இருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியாததினாலே வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டார்கள். சொந்த ஜனம் என்று பார்க்காதபடி ஆண்டவர் வனாந்தரத்தில் கோபமூட்டினார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களில் கிறிஸ்துவர்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய இஸ்ரவேலராகிய நாம் வேதத்தின்படி இஸ்ரவேலராய் நாம் காணப்படுகிற வேளையில நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பனியை போல இருந்து நம்மை மலர செய்வார், வேரூன்ற செய்வார். நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாய் காணப்படும், ஆசீர்வாதங்கள் நிலைத்தன்மை பெறும். ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். இந்த 4 வசனத்துல ஆண்டவர் முதல் வசனத்துல சொல்லுகிறார், ஓசியா 14:1, Book of Hosea, chapter 14, verse 1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் அவங்க நோக்கம், அவருடைய தரிசனம், பார்வை வேறு பக்கம் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? அப்படின்னா என்ன?
இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை நோக்கி பார்க்க மறந்ததுனால அவருடைய வாழ்க்கையில பனிக்கொப்பான ஆசீர்வாதத்தையும் மலர்றதுக்கு ஒப்பான நன்மைகளையும் தாமதமாய் காணப்பட்டது. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணு, மற்ற ஜாதி மற்ற ஜனங்கள்லாம் அவங்க தேவனை கரெக்டா பார்க்கறாங்க. நம்ம தேவனை நோக்கி பார்க்காத ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னா இஸ்ரவேலர்கள் மட்டும்தான். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றார், இஸ்ரவேலே, நீ மற்ற தேவர்களையோ மற்ற அந்நிய ஜாதி விக்கிரகங்களையோ மற்ற மக்களுடைய வழிபாடுகளையோ நோக்கி பார்க்காதபடி உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஆட்கள் குறைவா இருக்கிறபடினால ஆசீர்வாதங்களும் குறைபடுகிறது. எந்த சபைக்கு போறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவரிடத்துல நாம் திரும்புகிறோமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்க்கதரிசிகள் பல பேர் இருந்தாங்க, ஜனங்க அவங்கள நோக்கி பார்த்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரே ஒருவர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை மற்றவங்களை நோக்காதபடி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை நோக்கிறதுனால நம்ம ஆஸ்வதிக்கப்பட மாட்டோம். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 6 verse 1. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏன் ஆண்டவர் அடிக்கிறாரு? அவர் தான் பனியை போல இருக்கிறாரு, அவர் பீறுகிற பட்சிக்கிற ஓனாயா? அப்படி அல்ல. 14ஆம் வசனத்துல சொல்றது, உன் அக்கிரமத்தினால விழுந்தாய், உன் பாவங்களே உன்னை பிடித்துக்கொள்ளும். அப்ப இந்த நிலைமையில இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அதே நிலைமையில விட்டுவிட விரும்பாதபடி நாம் மீண்டுமாய் தழைக்கும்படி, ஆஸ்வதிக்கப்பட்டு செழிக்கும்படி ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்துல திரும்புகிறதுனா மனம் திரும்புகிற ஒரு காரியம், செயலின் அடிப்படையில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு பணியை போல இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 14 verse 2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஃபர்ஸ்ட் மனம் திரும்புங்கள் அப்படின்றார். ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பணியை, அவருடைய இரக்கம் கடந்து வர வேண்டும் என்றால் ஒரு பொருத்தனைகளை செலுத்தும் போது, அந்த வசனம் சொல்லுகிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீ எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை என்ன பண்ணுவோம், செலுத்துவோம். ஆண்டவர் ரெண்டாவது இஸ்ரவேலுக்கு, விழுந்து போன இஸ்ரவேலுடைய கூடாரத்தை எப்படி கட்டுவார்னா மனம் திரும்புதல். ரெண்டாவது, ஆண்டவருக்கான கிரயங்கள். ஒரு பொருத்தனை செய்யும் போது ஆண்டவர் உடனே அந்த இடத்துல இறங்கி வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அதை வார்த்தை வடிவில கொண்டு வந்து, ஒன்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்க, எங்களுடைய அக்கிரமத்தினால நாங்க விழுந்து போயிட்டோம், ஆனா அதே வார்த்தை சொல்லுகிறது, பாவங்கள் செவ்வேறென்றாலும் மன்னிக்கிறவன் சொல்லுகிறதே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு பொருத்தனை செய்யும் போது ஆண்டவர் நம்ம மேல பட்சமா இருக்கிறார். முன்வைத்த கால பின்வைக்க கூடாது. அப்படின்னா ஆண்டவருக்குள்ள என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோமோ அதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்கென்று உறுதியாய் செயல்படும் போது, உலகத்தாரையோ மற்றவரையோ பார்க்கும்போது நிச்சயமாய் நாம் ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டோடைய இரக்கத்தை பெறுகிறதுக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கையும் ஒப்பு கொடுத்தலும் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு பணியை போல இருக்கிறார், உங்களுக்கு பணியை போல இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19. புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 7 verse 18 and 19.
தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் சொல்லி நம்ம ஓசியால வாஸ்தவம். மீகாவில் சொல்லுது 7ஆம் அதிகாரம் 18-19, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுக்கு அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீ உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம சொல்லும் போதே ஆண்டவர் அது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு இன்டைரக்டா மீகா சொல்றார். நாங்க பண்ண அக்கிரம் மாதிரி புறஜாதி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க இன்னும் அமைதலா இருக்கீங்கப்பா. உறவினரோ இனஜன பந்துக்களோ நண்பர்களோ நாங்கள் அப்படி பண்ணினோம்னா எங்களை அகற்றி விட்டிருப்பார்கள். ஆனால் எங்கள் விஷயத்தில் நீ பொறுமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை என்பதை மீகா சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுக்கு அக்கிரமத்தை பொறுத்து, ஆண்டவர் அக்கிரமத்தை என்ன பண்றாராம், பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீ உமக்கு ஒப்பானவர் நம்ம உலகத்துல யாருமே நம்ம பண்றதை சகிக்க மாட்டாங்க. சகிச்சுட்டு அமைதலா இருந்து மன்னிக்கிற ஒரே ஒரு தேவன் நீங்க தான். அப்படின்னா என்ன, உம்மை கூப்பிடுகிறதுக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் சொல்லி மீகா தன்னை அந்த வார்த்தைகளினால தன்னை தாழ்த்துகிறதை வாசிக்கிறோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். 19ஆம் வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். மீகா சொல்றாரு பாருங்க, இப்ப ஜனங்க கைவிடப்பட்டிருக்கிறாங்க, அங்க பணி இல்லை, ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன பண்ணுவாரு, போட்டு விடுவார். ஓசியா 14:2 சொல்லு, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்ம சொல்லணும், எவ்வளவேனும் நாங்க தகுதியற்றவர்கள். ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபத்துல அந்த ஆயக்காரன் எவ்வளவோ படிச்சவன், எவ்வளவோ பெரிய உயர் அதிகாரி, அந்த 2 நிமிஷ ஜெபம் ஆண்டவரை இமீடியட்டா கொண்டு வந்துருச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பான். பரம்பரை கிறிஸ்தவனும் கிடையாது, சபைக்கு போனவனும் கிடையாது, ஆண்டவர் அறிஞ்சவனும் கிடையாது. ஒரு ஆலயத்தை பார்த்தோன்னா அவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுகுறான். இந்த மாதிரி ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள உண்டானா பணி நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. முதலாவது இருதயத்துல மனம் திரும்பணும். 2வது அதை வாயினால் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப பண்றதே பண்ணக்கூடாது. அந்த தீர்மானத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. 3வது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஓசியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 14:3, அஸ்ரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று நீ சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஆண்டோட்ட சொல்லும் போது நம்ம சொல்ற காரியம், அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை அப்படின்னா நாங்க சில நேரத்தில் மற்ற காரியங்களை நம்பியிருந்தோம், ஜனங்களை நம்பியிருந்தோம், இடங்களை நம்பியிருந்தோம், சூழலை நம்பியிருந்தோம். அதுவும் உடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, பாவமா இருக்கிறது என்று சொல்லி ஓசியா இங்க ஜனங்களோடு அறிக்கை பண்ணுகிறத நம்ம வாசிக்கிறோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். நம்ம என்னைக்கு நம்ம கொஞ்சம் யாராவது நமக்கு உதவி செய்யும் போது அவங்கள நம்பி இருக்கோமோ கத்துறதுக்கு கோவப்படுறார். 2வது அதுல பெருமை பாராட்டுறது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சிறியவனை குப்பையில இருந்து டப்புன்னு எடுத்து மேல உட்கார வச்சிட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுமையில அவன் தாழ்மையா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் கர்த்தர் படிப்படியா உயர கொண்டு வருவார். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பணியை போல இருப்பார். எத்தனையோ கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். உயர் அதிகாரிகள், நல்ல செல்வமான குடும்பங்கள் இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா கொஞ்சம் கூட தங்களுடைய கைபலன் என்று சொல்ல மாட்டார்கள், தங்களுடைய படிப்பை பிரஸ்தாபப்படுத்த மாட்டார்கள், தங்களுடைய அந்தஸ்தையோ வேற எதையுமே அவங்க உயர்த்த மாட்டாங்க. பேசும்போதே கர்த்தருடைய கிருபை இறங்கி வரும்.
அப்படிப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு பணியை போல இருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுக்கு மகிமையாக, குமாரனுக்கு மகிமையாக காணப்படும் போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அந்த இடத்துல ஜனங்க சொல்றாங்க, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, இனி நாங்க குதிரையை என்ன பண்ண மாட்டோம், குதிரையில ஏறி ஓடி போறவங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? சில காரியங்களை நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இக்கரையே பச்சையா என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியுமென்னால் நம்ம வாழ்க்கையை தேவன் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு நம்பிக்கையை கத்தர் மேல வை அப்படின்னு தான் சொல்லுது. கத்தர் மேலே கொண்டு வந்தார், கத்தர் நடத்துவார். ஆபிரகாம் கூட லோத்து வந்தார். லோத்து ஆபிரகாம் கூட இருந்திருந்தாருன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆபிரகாம் ஆசிரியத்து போல லோத்தையும் ஆண்டவர் ஆசிரிச்சிருப்பார். தன்னுடைய விருப்பப்படி போனதுனால அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் போல காணப்பட்டது. ஆனா எல்லாமே அழிவுக்குள்ளாய் மாறிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 10:14 புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 10 verse 14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கத்து பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எங்களை நாங்க நம்ப மாட்டோம், நம்மளது ஒரு காரியம் பாவம்தான், உம்மை முற்றிலும் நம்புகிறோம் என்று சொல்லி அங்க அறிக்கை செய்கிறார்கள். 14ஆம் வசனத்துல மேல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே, அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, முற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு யாரும் இல்லை, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி விண்ணப்பங்களை அங்க வெளிப்படுத்துகிறதை போல நாமும் ஆண்டுடைய பாதத்துல நாங்கள் திக்கற்றவர்கள், எங்களுக்கு சகாயர் நீர் என்று சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Book of Hosea chapter 14 verse 4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். மூன்றாவது முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவது சீர்கேடுகள் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடுக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பியிருப்போம். சில நேரத்தில் அழுது ஆண்டவருக்கு பொருத்தனைலாம் நம்ம செய்யறோம், நம்ம தாழ்த்துறோம். ஆனா சில சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, சீர்கேடான கிழவிகள் பேச்சுக்கு நீ என்ன பண்ணு, விலகிரு. அப்படின்னா என்ன? எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் பேசினா அதுக்கு பேர் என்னது? சீர்கேடு. ஊர்ல 1000 நடக்கும், அதை சொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கல. விசுவாசிங்க குடும்பத்திலேயோ ஊர்லயோ தேசத்திலேயோ பல காரியங்களை கேள்விப்படுறோம். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு விஷயம், நமக்கு அது ஒரு சீர்கேடு என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 3 verse 22. எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். எரேமியா 3:22 சொல்றாரு, சீர்கெட்ட விபச்சார சந்ததி அப்படின்னு சொல்லல, சீர்கெட்ட பிள்ளைகளே. நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா அந்த சின்ன சின்ன சீர்கேடுகள் ஆண்டவர் நமக்கு பணியை போல இராதபடிக்கு
அது தடையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஆவிக்குறி இஸ்ரவேலர்களுக்குள்ள சீர்கேடு காணப்படக்கூடாது என்பதை ஓசியா அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். சீர்கேடுகள், அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள ஒருவேளை பாவமா இருக்காது, குற்றமா இருக்காது. ஆனா அந்த சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை பாதிக்குது என்பதை அறிந்து கொள்ளும். இதை இவாஞ்சலிஸ்டோ வெளி ஊழியர்களுக்கு போகும்போதோ ஒரு பப்ளிக் கூட்டத்துக்கு போகும்போதோ சொல்ல மாட்டாங்க. கர்த்தரவனை ஆஸ்வதிப்பாருன்றவாங்க. இது சபையில அங்கத்தினரா இருந்து சபைக்குள்ளே காணப்படும் போது ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணுவாராம், நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சீர்பட்ட பிறகு நம்மளை ஸ்திரப்படுத்தி அதுக்கப்புறம் நிலைநிறுத்துவார். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் மலருவான், அவன் வேரூன்றி என்ன பண்ணுவான், நிற்பான். இப்ப நம்ம வாழ்க்கை எப்படியாவது வேரூன்றி நிற்கணுன்றதுல நம்ம கவனமா இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் உண்மை இல்லைன்னு சொல்லல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் போது நம்ம ஆஸ்வாதமா காணப்படுவோம். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருப்போம். அந்த கீழே நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அவன் நிழலில் அநேகர் குடியிருப்பார்கள். நம்ம அநேகருக்கு ஆஸ்வாதமா காணப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப ஆண்டுடைய பாதையில் நம்ம நடக்கும்போது இது இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்தீர். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற ஒப்பு கொடுக்காததுனால வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது போல நாங்களும் கிறிஸ்தவர்களாயிருந்தும் ஆண்டவரே நல்ல ஒரு இஸ்ரவேலராய் மாற ஆண்டவரே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி நாத்தான் வேலை பார்த்து சொன்னீங்கப்பா. நாங்க நல்ல ஒரு இஸ்ரவேலராய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிச்சயமாய் நீர் ஆஸ்வதித்து எங்களுடைய எல்லையை விரிவாக்குவீர் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பணிக்கொப்பான உடைய அபிஷேகம், உடைய கிருபை, உடைய இரக்கம் ஒவ்வொரு குடும்பங்களை உண்டாகட்டும். மலருவான், வேரூன்றி நிற்பான் சொல்கிறபடி ஒரு மலர்ச்சி உண்டாகட்டும். எல்லா பகுதியில் மகிழ்ச்சியும் ஆஸ்வாதம் உண்டாகட்டும். அது நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.